ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, சரிங்களா? ஸோ பிகினர் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய சேனல் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? தென் இன்றைக்கான வீடியோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க, சரிங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. தென் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:40 ஆகுது. நைட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம், அது பகல் கிடையாது, நைட்டு, சரிங்களா? தென் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்குறது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஸோ 1 or 2 டைம்ஸ் நல்லா பாருங்கள். நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், சரிங்களா? ஏன் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோ சொன்னேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு அப்புறம், அதாவது நம்ம இது வந்து ஸ்டார்டிங் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நான் சொல்வேன் எப்போயுமே, சரிங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் என் சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஃபார் டேக்கு $1 சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறதா நம்மளுடைய டார்கெட். தென் இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது 2024 டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், சரிங்களா? $1 அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட்டை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து எடுத்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம், இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 4, சரிங்களா? ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு இன்றைக்கி $1 ஆரம்பித்து இன்றைக்கி ஒரே நாளில் $1.41 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குமோன்றது எனக்கு தெரியல, சரிங்களா? பட் ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த $1 நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார் டேக்கு $100, $150, $200 வந்து பார்க்குறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கிட்டத்தட்ட ஸ்க்ராட்சிலேருந்து நான் ஆரம்பித்து, நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நைட்டும் வந்து என்னுடைய ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனாலுமே, ரெகுலராக ஒரு 10 பேர் என்னோடய சேனலை வந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த $1 நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, அவ்வளோதானே தவிர, பட் ஒரு ரியாலிட்டி நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் வாங்குறீங்க அப்படின்னும் போது, கிட்டத்தட்ட 2 மாதம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபார் டேக்கு $1 வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா நீங்கள் இருப்பீங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் நீங்களே கேட்டுக்குங்க, சரிங்களா? பட் உண்மை என்னென்னா இதுதான், ஓகேவா? ஸோ 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். பட் ஆனால் நாம் இன்றைக்கி வந்து $2.41 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மாற்றி சொல்லிட்டு $1.41 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாம் வந்து 1ஆம் தேதியிலேருந்தே வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஓகேங்களா? ஸோ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே டயர் 1 கண்ட்ரி வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன் இப்போவே. இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ், இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரிஸ் வந்து பார்த்துச்சுன்னா US, UK, அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், ஜெர்மனி, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் இப்போது நம்ம ஆர்டிகல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தாச்சுன்னா எண்ணிக்கை, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் சொல்கிற எல்லா கண்ட்ரியுமே இங்கே காமனாக வருதா? ஆஸ்திரேலியா, இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கனடா. இதில் வந்து யுனைடெட் கிங்டம் மட்டும் மிஸ் ஆகுதா? பட் ஆனால் இதுவே நான் எஸ்டர்டேக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள், இதுலேயுமே இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த ரிப்போர்ட் வந்து மாற்றி காட்டுறேன், இதுலேயுமே இல்லை. அப்படின்னும் போது திஸ் மந்தில் ஓவராலாக அப்படி போட்டு பார்த்தாச்சுன்னா அப்பயுமே இல்லை. தென் லாஸ்ட் மந்த்து அதில் போட்டு பார்த்தாலும் அதுலேயுமே இல்லை, ஓகேங்களா? இங்கே ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இங்கே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், புரியும், ஓகேவா? ஸோ இந்த இடத்த வேண்டாம், இங்கே பாருங்கள். ஆக்சுவலி ரிப்போர்ட்டு மாறிடுச்சு நண்பா. ஏன்னா யூகேலேருந்து டிராஃபிக் கம்மியாக தான் வந்திருக்கும் போல். ஏன்னா இப்போ தான் நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஃபார் டேக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா $1.41. நம்ம ஃபாஸ்ட்டாக டாபிக்குள்ளே போயிடலாமா? என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். பொறுமை அப்படின்னா அது 1 நாள் 2 நாள் கிடையாது, 1 இயர் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தாகணும். 1 இயர் என்ன அதாவது நீ எதையுமே எதிர்பார்க்காத, $1 கூட எதிர்பார்க்காத, 3000 ஆர்டிகல் நீ பப்ளிஷ் பண்ணு ஃபார் இயருக்கு, சரியா? ஸோ அப்படி பார்த்தாச்சுன்னா ஃபார் டேவுக்கு நீ மினிமமாக 7 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணால் தான் 3000 ஆர்டிகல்ன்றது அச்சீவ் பண்ண முடியும், சரிங்களா? ப்ரோ நான் பிகினர், என்னால் எப்படி ப்ரோ முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பட்டு ரெவன்யூக்காக தானே நீ வந்து உள்ளே வேலை செய்கிற பிளாகிங்னு, சரிங்களா? உன்னுடைய ஃபேஷனுக்காக வந்து நீ வந்து வேலை செய்ய கிடையாது. ஸோ ரெவன்யூ வேணும்னா நீ வேலை செஞ்சு தான் ஆகணும், ஓகேங்களா? இதை விட்டுட்டு நான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் வேலை செய்வேன், மந்த்துக்கு ஒரு 10 நாளைக்கு வேலை செய்யல, அதுக்கப்புறம்லாம் முடியாது அப்படின்னா டைம் அதுக்கு தகுந்த போல் எடுத்துக்கும், சரியா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னோடய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா
இந்த இந்த ரிப்போர்ட்டு கொடுக்க ஆரம்பித்து 2 மாதத்துக்கு ஆகிடுச்சு நான் சொன்னேன் இல்லையா, 2 மாதம் 5 நாள் ஆகுது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஓகேங்களா. அதாவது டிசம்பர் மந்தில் 31, போன மந்த் ஒரு 30 அப்படின்னு பார்த்தா கூட 65 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம வந்து $1.41 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் டேவுக்கு இன்றைக்கி $1.41 போது இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு தெரியுமா. அப்படின்னும் போது இதுக்கு நான் எப்படிலாம் ஒர்க் பண்ணேன்றதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கேன். அந்த விதத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் டேவுக்கு 400 பேரில் ஆரம்பித்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு 1300 பேர் வந்துட்டுருக்காங்க. அப்படின்னும் போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மினிமமாக 5லேருந்து 7 ஆர்டிக்கல் நான் பப்ளிஷ் பண்ணுறதால தான் எனக்கு இவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா. இதுக்காக நம்ம டைம் கொடுத்து வேலை செஞ்சால் தான் அதுக்கான ரிசல்ட் அது நமக்கு கொடுக்குமா தவிர, அதை விட்டுட்டு நான் காசு கொடுத்து ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டை நான் வாங்கி ஒர்க் பண்ண போகிறேன்னா அது ரிசல்ட்டு கொடுக்காது. புரியுதுங்களா. ஸோ தெரிஞ்சுக்கங்க. சரி, டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னா $1.41 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து $0.31 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $2.38 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $2.60 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண மந்தில் இவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணோம். மாதம் மொத்தமாகவே $2.60 70 தான் ஏர்ன் பண்ணோம் ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா சேனல் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் 2 மாதத்தோடைய அமௌண்ட்டு ஓகேங்களா. டிசம்பர் மந்தில் மொத்தமாக 2024 டிசம்பர் 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 31 நாள் ஏர்ன் பண்ணது $2.60 எவ்வளவோ. 2025 ஜனவரி 1லேருந்து மந்த் எண்டு வரைக்கும் ஓவரலாக ஏர்ன் பண்ணது வந்து ஒரு $7 $8 கிட்டத்தட்ட ஏர்ன் பண்ணது தான். இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த $10.17 வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மந்தோடைய டாலர் தான் இந்த $10.17 சரிங்களா. ஸோ நமக்கு வந்து $10 ஏர்ன் பண்ணதால் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இங்கே எனபிள் ஆகிருக்கு தெரியுதுங்களா. ஸோ நான் வந்து இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே நமக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் கணக்கு லெட்டர் வரும். அது கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போதைக்கு அர்ஜென்ட் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த பாப்அப் மெசேஜ் வருது. நீங்கள் யாரும் வந்து அதாவது $10 அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு இது போல தான் வரும். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே அது மெசேஜ் ஒரு 24 ஹவர்ஸில் வராது போயிடும். புரியுதுங்களா. ஸோ பாப்அப் மெசேஜ் மட்டும் மேலே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் பாருங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க. ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆடு வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும் சரிங்களா, இல்லைனா கிடைக்காது. ஸோ அந்த விதத்தில் என்னுடைய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட 1350 பேர் இந்த டைமுக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. 1350 பேர் வந்ததால் இந்த $1.41 வந்திருக்கானா கிடையவே கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 27 கிளிக் நடந்திருக்கு. அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 27 பேர் ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 27 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு $1.41 வந்து கிடச்சிருக்கு. அதுக்குன்னு இது வந்து காமனாக அந்த 27 கிளிக் நடந்ததால் அந்த $1.41 வந்ததுக்கான அதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே பொறுத்து ரெவன்யூ அண்ட் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து வேரியபிள் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த இடத்த ரிப்போர்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 1350 பேரில் 27 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $1.41 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறதான் முக்கியமாக அந்த பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நமக்கு சிபிசி வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங் வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் $1.05 வந்து நமக்கு பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் என்ன அப்படின்னா, நாம் வந்து டேரிஃப் கண்ட்ரி பேஸ் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து புஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரத்தில் குக்கீஸ் பேஸ் பண்ணி சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் இப்போது ஒரு யூசர் வந்து தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா $1.05 வந்து கிடைக்கணும் ஃபார் கிளிக்கு ஓகேங்களா. கரண்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோனா, நமக்கு ஒரு யூசர்ஸ் இப்போ இந்த டைம் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $0.05 விதத்தில் நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக கிடைக்குது ஆவரேஜ் பண்ணி சரிங்களா. கிட்டத்தட்ட 1350 பேருக்கு கிட்டத்தட்ட 2750 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கோ வந்து காசு கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு இம்ப்ரெஷன் மூலிமா காசு வரணும் அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஆட் மேனேஜர்ன்றது அதுவும் ஆட்சன்ஸ் தான் ஒர்க் ஆகும் ஓகே. அதாவது ஆட்சன்ஸ் போல தான் அதுவும். பட் ஆனால் அதுக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து மினிமமாக 1 லேக்லேருந்து 3 லேக் யூசர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களால் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்க முடியும். அதே சமயத்தில் லாங் டைமில் ஒர்க் பண்ண முடியும். அங்கே வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் காசு கொடுப்பாங்க. ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் எம்ஏ அக்கௌண்ட் வேணும். எம்ஐ கிடையாது, எம்ஏ அக்கௌண்ட்டு சரிங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இசிபிஎம் ஓகேங்களா. 1000 இம்ப்ரெஷனுக்கு, அதாவது இம்ப்ரெஷன் தான் இசிபிஎம்னு சொல்கிறேன், இடத்துக்கு தகுந்த போல் மீனிங்ஸ் வரும். அங்கே ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் இசிபிஎம் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி 1000 இம்ப்ரெஷனுக்கு மினிமமாக அமெரிக்கா, அதுபோல் யூகே, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இது போல் டேரிஃப் கண்ட்ரியில் வருதுனாவே ஆவரேஜ் பண்ணி $30லேருந்து $40 கிடைக்கும் ஓகேங்களா. இந்தியாவிலே மினிமமாக உங்களுக்கு $15 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆட் மேனேஜர். ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது.
அங்கே 1000 இம்ப்ரெஷன் அங்கே வரணும். பட் ஆனால் இங்கே வந்து கிளிக்கு வந்தால் போதிக்கும், ரெவன்யூ கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க, ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி ஏதோ ஒரு மோட்டிவில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 100% ட்ரஸ்டபுளாக உங்களுக்கு பேங்க் டு பேங்க் வந்து இந்தியன் கரன்சியை ரிசீவ் ஆகக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆட்சன்ஸ் ஃபார்ம் ஒன்லி. ஓகேங்களா, இதை விட எந்த டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஜென்யூனாக வராது. ரிசல்ட் நீங்கள் எந்த எஃபெக்ட் போகிறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக ஃபியூச்சரில் கிடைக்கின்றது மறந்துடாதீங்க. சரிங்களா, ஸோ அந்த விதத்தில் நமக்கு கிட்டத்தட்ட $1.41 வந்து கிடச்சிருக்கு. டைம் கரெக்டாக 11 மணி 50 நிமிஷம் ஆகுது. இப்போ ஒன் டைம் வந்து நான் உங்களுக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நமக்கு பேஜ் யூஸ் கிளிக்ஸ் ஏதாவது கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக. சரிங்களா, ஸோ இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு எதுவும் அப்டேட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா, ஸோ இப்போ மறுபடியும் டாபிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு எப்படி என்னன்றது ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏர்னிங் செக்ஷன் இருக்குல்ல, இது எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுதுன்ற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். டுடே டாலர் இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு இப்போ $1 வந்திருக்கா. இப்போ வந்து $1 இருக்க வேண்டிய இடத்த $10, $100, $1000, $1,00,000 அவ்வளோலாம் அதிகமாக சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு $1 மினிமம் $100 எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணாலுமே அதுக்கான ரெவன்யூ எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா திஸ் மந்தில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செக்ஷன் வந்து எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூகுள் ஆட்சன்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ வருது எல்லாமே இந்த திஸ் மந்தில் அந்த வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே அப்டேட் ஆகி காட்டும், அதாவது ப்ளஸ் ஆகி காட்டும். புரியுதுங்களா, ஸோ கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது டுடேயில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா 00 மாறிடும். கரெக்டாக 12 மணி அப்படின்னும் போது நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஆகும். அப்படின்னா 12:05 அப்படின்னா 12:10 இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ வேலையுமே நடந்து முடிஞ்சிடும். புரியுதுங்களா, ஸோ ஆல்ரெடி நம்ம அதுமாரி பல ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். $100 ஃபார் டேவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அதுபோல் எக்ஸாக்டிங்காக ஒவ்வொரு நாளுமே அந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. சரியா, சரி, இப்போது நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகும்னா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே வந்து எஸ்டிக்கு மூவ் ஆகிடும். அப்போ எஸ்டியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும்னா லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். புரியுதுங்களா, பட் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்போவுமே வந்து இந்த லாஸ்ட் 7 டேஸ் வந்து திஸ் மந்த் விட அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது நீங்கள். ஏன்னா மந்த் ஆரம்பித்து இதோட 4 நாள் தான் ஆகுதுன்னும் போது இங்கே 7 நாள் ரிப்போர்ட்டு காட்டும். கான்செப்ட் புரியுதுங்களா, அப்படின்னும் போது டே 1 ஆரம்பித்து மந்த்து ஸ்டார்ட் ஆகி மொதல் 1 வீக் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது எப்போயுமே. சரியா, ஸோ அது என்ன அப்படின்னா போன மந்தில் இருக்கக்கூடிய அந்த இடையில இருக்கக்கூடிய 3 நாள் 2 நாள் வந்து அது கவர் பண்ணி எடுத்துக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா, ஸோ மந்த்து ஸ்டார்ட் பண்ணி முதல் 7 நாள் கணக்கில் எடுத்துக்காதீங்க, லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட்டு மட்டும். சரியா, ஸோ திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஆரம்பித்து மந்த் எண்ட் வரைக்கும் வரக்கூடிய எல்லா நாள் ரெவன்யூ ஒவ்வொரு நாளுக்கும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இதெல்லாம் அப்டேட் ஆகி காட்டுன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ வந்து என்ன ஆகுனா மந்த் எண்ட் 28 நாளாக இருந்தாலும் சரி 31 நாளாக இருந்தாலும் சரி அன்றைக்கி நைட்டு டே 1 மறுபடியும் மறுநாள் ஆனால் டே 1 போது அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 00 பண்ணிவிட்டு தென் பேலன்ஸில் இருக்கிற இந்த செக்ஷனில் வித்தின் 24 ஹவர்ஸில் டே 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு $100 வந்துருச்சு அப்படின்னும் போது கரெக்டாக இந்த பேலன்ஸில் வந்த உடனே உங்களுக்கு வந்து அதிலேருந்து 21 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், மாதம் மொத்தம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு மொத்தம் இங்கே இருக்கும். எங்கே திஸ் மந்தில் இருக்கல இந்த செக்ஷனில் வந்து காட்டும். ஓகேங்களா, நாளைக்கு தேதி 1 அப்படின்னும் போது என்ன ஆகுனா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 00 பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, மறுபடியும் டே 1 ஆரம்பிச்சு என்ன ஆகுனா இந்த ஆக்சுவல் டுடேவில் வர மாரி வழக்கமாக வர போல வரும். மறுபடியும் திஸ் மந்தில் வந்து அது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கான்செப்ட் புரியுதுங்களா, ஸோ கரெக்டாக 1ஆம் தேதி அன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்து மறுபடியும் அதே நைட்டு 12 மணி வரைக்கும் ஓகேங்களா டே 2க்கு மாறுன்ற போது அந்த டைமுக்குள்ளே டுடேவில் நீங்கள் எவ்வளோ டாலர் ஏர்ன் பண்ணியிருந்தாலுமே அது எல்லாமே இந்த பேலன்ஸோட இந்த செக்ஷனுக்கு வந்து ஆட் ஆகிடும். சரியா, ஸோ சம்டைம் நீங்கள் பேலன்ஸில் வந்து ஒரு $100 வந்துருச்சு, $100க்கு மேலே $100 1 சென்ட் வந்திருந்தால் கூட உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இந்தியன் கரன்சியாக. பட் ஒன் திங், அதில் பேலன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னா கிடையாது, 21 நாளைக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃப்ரேஸ் பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த 21 நாளில் வந்து நீங்கள் வேணும்னே யாராச்சும் ஆடு கிளிக் பண்ணியிருந்தா அது ஷெல்ஃப் கிளிக். ஓகேங்களா, நீங்களே உங்கள் வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ஃபோன் வாங்கி போடுங்க நீங்களே போட்டிருந்தாலும் சரி, இல்லை VPN அந்த ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே ஆடு கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டெலகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான் இதை பக்கம் சோஷியல் மீடியா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்தாலும் சரி, இது போல் அன்வான்ட் ஆடு கிளிக் நீங்கள் யாராச்சும் மேனுவலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாமே மைனஸ் பண்ணி விட்டுருவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா, உங்களுக்கு 100% வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ 100% ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா 21 நாளைக்கு ஓகேங்களா அமௌண்ட் ஹோல்டு செய்யப்படுவாங்க. அந்த 21 நாளில் உங்களுடைய அமௌண்ட் எந்த விதத்துலேயும் ட்ராப் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா கரெக்டாக 21 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு $100க்கு மேலே இருந்தது அப்படின்னா 00 பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா
இப்போது நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த ஆட்சன்ஸை கொண்டு கிட்டத்தட்ட 2.5 மாதமாக நம்ம வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லிவிடுவீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, நீங்கள் வந்து கண்டென்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெவன்யூ வந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. 2.5 மாதமாக நான் வேலை செஞ்சு இப்போ தான் $10.17 வந்திருக்கு. ஸோ இதில் லாஸ்ட்டு பேமெண்ட்டு 0 இருக்குது. சரிங்களா? இதுக்கு மேலே தான் நம்ம வந்து $100 எடுக்கணும், விட்ரல் வைக்கணும் போது ஃபஸ்ட்டு 0 நிறைய இருக்குது நண்பா. சரிங்களா? ஸோ பாருங்கள், 20 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வந்து இந்த லாஸ்ட் பேமெண்ட் இந்த செக்ஷனுக்கு, அதாவது இந்த லாஸ்ட் பேமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இதில் ஒன் திங், நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு எந்த ஒரு இன்வாலிட் கிளிக்குக்கும் உள்ளே ஆகாமல், அதாவது போகாமல் இருக்கணும். இதுக்கு சம்டைம் இடையில ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வருமானது கேரண்டி கொடுக்க முடியாது. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கணும். ஏன் இந்த இடத்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். தேவையில்லாத வேலைகள் ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ், இந்த பேலன்ஸ் செக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தெளிவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ இந்த $2 புள்ளி சாரி $1.41 வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன் முன்னவே. என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கோ அல்லது இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டேன். அதே போல் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி எதை பொறுத்து வருது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து வருதுன்னு சொன்னேன். ஸோ கீவேர்ட்ஸ் என்னென்னு சொன்னேன் அப்படின்னா, இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்கிறோம் அப்படின்னா, அதுவுமே சொன்னது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கே யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டைர் 1 கண்ட்ரி வேலை செய்கிறோன்னு பார்த்து, அதாவது வேலை செஞ்சுட்ருக்குன்னு சொன்னாங்கன்னா, ஸோ அது போல் இன்றைக்கி ரெவன்யூ 0.41 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கண்ட்ரிஸில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க, ஆஸ்திரேலியா, யுனைடெட்ஸ், இந்தியா, தென் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், தென் கனடா. ஓகேங்களா? இந்த கண்ட்ரியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து 8 பேஜஸ், அதில் 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 4 ஆடு கிளிக் நடந்ததால் 0.37 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? அது யுனைடெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 பேஜுக்கு ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.34 வந்து நமக்கு யூஎஸ்லேருந்து கிடச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1300 பேர் வந்திருக்காங்க. 14 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.29 வந்து இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20 பேஜஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 0.22 வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக கனடாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேஜுக்கு கிட்டத்தட்ட 0.20 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, ஆடு கிளிக்கே நடக்கல. இந்த இடத்த பாருங்கள், 0ல் இருக்குது. பட் ஆனால் 0.20 வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, மந்த் எண்டில் நான் சொன்னல இந்த இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அது போல் இருக்குது அப்படின்னும் போது மைனஸ் பண்ணிவிடுவாங்க. இது போல் வர அமௌண்ட்லாம் ஆடு கிளிக்கில் வரக்கூடிய அமௌண்ட்டு மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டாக அங்கே நிற்கும். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போது நான் இவ்வளோ நேரம் பேசுனதில் ஒன் மோர் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா டைம் வந்து 12 மணி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $1.43 வந்து இருக்குது. பேஜஸ் வந்து 1380 பேஜஸ். சரிங்களா? ஸோ நமக்கு எதனா ஆடு கிளிக் எதனா எக்ஸ்ட்ரா நடந்திருக்கா, எதனா வந்திருக்கான்னு பார்த்தாச்சுன்னா அப்படி எதுவும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போ டுடேவில் இருக்கக்கூடியது எல்லாமே எஸ்டேவுக்கு மாற்றுறேன். எஸ்டேவுக்கு வந்து இந்த 0.31 வந்திருக்கு இல்லையா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1670 பேர் வந்திருக்காங்க. அதில் 21 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 21 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.31 எஸ்டே வந்திருக்கு. அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியா, யுனைடெட்ஸ், தென் கனடா, தென் அது போக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. தென் இந்த பாருங்கள், இங்கேயுமே கிட்டத்தட்ட 1630 பேருக்கு 19 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.24 வந்து கிடச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஆடு கிளிக்கே நடக்கல. ரெவன்யூ மட்டும் 0.3 2 கிடச்சிருக்கு இல்லையா? இதெல்லாம் அதாவது இங்கே பாருங்கள், கனடாவில் இருந்து மட்டும் நேற்றுக்கும் சரி இன்றைக்குமே சரி கிளிக்கு நடக்கல. பட் ரெவன்யூ மட்டும் வந்திருக்கணும் போது கிளிக்கு கவுண்டவுண்டிங் ஆகலைன்றதை இந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், ஏதோ வந்து நடக்குதுன்றதை விட எப்படி சொன்னது கரெக்டாக இருக்கும், மந்த் எண்டில் அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு சென்ட் வந்து ஒவ்வொரு சென்ட் 2 சென்ட் வருதுன்னா அது வந்து ஐயோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். மந்த் எண்டில் காணாமல் போகுதுன்னு மட்டும் நினச்சிங்க. சரியா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? கரெக்டாக டைம் 12 மணிக்கு மேலே ஆட உடனே நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். இந்த செக்ஷனில் இருக்கக்கூடியது மட்டும் காணாமல் போயிடும். பார்த்துக்கிட்டே இருங்க. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 12 மணிக்கு நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடியது எல்லாமே 00 நடக்கும். அதே போல் டுடேவில் அந்த பர்ஃபார்மன்ஸில் வரக்கூடிய ரிப்போர்ட்டு, இதே போல் இந்த கண்ட்ரீஸில் வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே ஒயிட் பாக்ஸாக ஒயிட் போர்டாக மாறிடும். புரியுதுங்களா? பட் ஆனால்
அந்த 12 மணிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இது மாறாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 12:05க்கு மாறும், அப்படிலாம் 12:10க்கு மாறும். பட் இந்த ஆட் யூனிட்ஸ் இருக்குல்ல, இது வந்து மேனுவல் ஆட் கோடு. மேனுவல் ஆட் வந்து ஒரு நேம் வைக்கணும். நேம் வச்சா தான் ஆட் வந்து கோடு வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனுடைய பேர் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஆட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. 100 இம்ப்ரெஷனுக்கு சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ கிளிக்கு ஏதோ நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து இங்கே பார்க்க முடியுமா? இங்கே பேஜ் சிடிஆர் ஆர்பிஎம் அது இதில் வரமாட்டேங்குது. சரிங்களா? ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. தென் கண்ட்ரிஸ் வைஸில் வரம்போது இதில் வரல. சரிங்களா? மேனுவல் ஆடுக்கு. தென் இது வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிராஃப் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தென் அது போக கீழேயுமே வந்து பார்த்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரியில் லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குது நீங்கள் சாட் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். தென் அது போக நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 90%க்கு மேலே 90 சொன்னால் அதிகம். ஒரு 70% எல்லாமே டெக்ஸ்டாப் ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதுவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். தென் அவ்வளோதான் நண்பா. இது சிபிஎம் பிட்ரேட் லாஸ்ட் 7 டேஸில் வந்ததுக்கான பிட்ரேட் காமிக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டைம் எக்ஸாக்டாக 12 மணி ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேஜ் வந்து ஒன் மோர் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். அதே போல் நல்லா பார்த்துக்குங்க. எதனா கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ ஏன்னா 12 மணி ஆன உடனே ஆட்சன்ஸோட ரிப்போர்ட் வந்து மாறிடும். சரியா? ஸோ நான் சொல்ல போலயே இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆட் யூனிட்லேருந்து மட்டும் காணாமல் போயிடுச்சா? இது வந்து நான் எஸ்டர்டேக்கு வைக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ மாறிடுச்சா ரிப்போர்ட்டு. ரீசன் என்னென்னா அவ்வளோதான், அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாக்டாக 12:05 அல்லது 12:10 அதிகபட்சம் 12:10க்குள்ளே அந்த 10 இடையில இருக்கக்கூடிய 10 நிமிஷத்தில் வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே காணாமல் போயிடும். அதாவது காணாமல் போயிடாதுன்றதால எஸ்டர்டேக்கு வந்து சுவிட்ச் ஆக மாற ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான். தென் ஒன் மோர் இப்போ வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 12 மணி 1 நிமிஷம் ஆகுது நைட்டு. தென் இப்போயுமே வந்து அது ஒன்றும் மாற ஆரம்பிக்கல. சரிங்களா? ஸோ 12:05க்கு மாற ஆரம்பிச்சிடும். தென் இதுக்கு போல் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நைட்டு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு அப்போ புரியும் கண்டிப்பாக. சரியா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸுக்குள்ளே வரும். அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்ம வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸில் ஆரம்பித்து வெப்சைட்டுக்கு வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குறது வரைக்கும் A to Z எல்லா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு சர்வீஸ்க்கான நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோமோ அதில் இம்பார்ட்டண்டான இருக்கிறது மட்டும் ஒரு 4 மட்டும் கவர் பண்ணுறேன். முக்கியமாக நம்மக்கிட்ட கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெவன்யூ புஷ் பண்ணணும்னாலும் சரி, நம்மக்கிட்ட கனெக்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துருக்கேன். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் லைஃப் லாங் கீயோட ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்கனாலுமே ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஆல்ரெடி கனெக்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தென் இது போக வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரீமியமாக. எல்லாருக்குமே வந்து நம்ம வெப்சைட் பில்டு பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபர் யூஸ் பண்ணி கொடுக்குறது என்ன அப்படின்னா 7000 ரூபாய், 15,000 ரூபாய், 25,000 ரூபாய். ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம் மந்த் ஆன் மந்த்துக்கு. தென் இது போக பிகினருக்கு வந்து ஸ்க்ராட்சில் ஆரம்பிச்சுட்டு எண்டு ஆன்லைனில் அவங்க மணி மேக் பண்ணுற வரைக்கும் கூட வந்து சப்போர்ட் பண்ணணும். தென் டீச் பண்ணணும், நீங்கள் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். வெப்சைட்னா என்ன, வேர்ட் ப்ரெஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்இஓ முதல் கொண்டு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதுவே நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பட் ஒன் திங், பிகினராக இருந்தாலும் சரி அல்லது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிளாகிங்குள்ளே வந்து கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ வராமல் விட்டுருந்தாலும் சரி, ஓகேங்களா? மொதல் 1 இயர் நீங்கள் கண்டென்ட்டில் போடுறதுல மட்டும் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்கள். முக்கியமாக இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலுமே ரெவன்யூ வராதுன்றது தெரிஞ்சுக்கங்க. டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செஞ்சால் தான் ரெவன்யூ வரும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோன்றதை நான் அந்த இடத்த நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தென் ஒன் மோர் 12 மணி 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இதுனா பேஜ் ரிப்போர்ட்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் மாறலை. ஓகேங்களா? பட் ஆட் யூனிட்டில் இருக்கிறது மட்டும் மாறிடுச்சு. சரியா? எனிவே ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருந்தா அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.